உலகம் ரொம்ப பெருசு, ரொம்ப ரொம்ப பெருசு. அதனால ஏதாவது ஒன்று ரெண்டு மிஸ் பண்ணாலும் எதுவும் ஃபீல் பண்ணிடாதீங்க. அப்படின்னா கடவுள் இன்னொரு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்காக வச்சுட்டு காத்துக்கிட்டு இருக்கிறாருன்னு அர்த்தம். அது என்னன்னு தேடி கண்டுபிடிங்க. கான்ஃபிடென்ட்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். எப்படி பேசிகிட்டு இருந்தவர் பாருங்க, இப்போ எப்படி ஒரு மன அழுத்தத்தில் இருப்பார்ல. சும்மா அவ சொன்னாங்க அரசியல் அப்படின்றது பயங்கரமான வெனமஸ் நிறைந்த காடுன்னு. பட் அந்த காட்லேயுமே இறங்கி மக்களுக்காக சேவை செய்யணும் அப்படின்னு நினச்சிவர். நிறைய பேர் இப்போ அரசியலை பற்றி பேசி வீடியோ போடுறாங்க. ஃபோன் எடுத்து பார்த்தாவே அந்த மாதிரி வீடியோஸ் தான் நிறைய வருது. அதில் முக்கியமாக நான் பார்த்தது மனநோயாளி அப்படின்னு விஜய் சாரை சொல்கிறாங்க. மனநோயாளி அப்படின்னு நீங்கள் பப்ளிக்காக ஒருத்தர் சொல்லும்போது உங்கள் மேலே கேஸ் போடலாம். அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஃபிசியாலஜிக்கலி வர பிரச்சனைங்க மாதிரி தான் சைக்காலஜிக்கலி வர பிரச்சனையும். மனநோயாளி அப்படின்றது ஒரு திட்டுற வார்த்தை அப்படின்னு நினச்சி சொல்லாதீங்க. அப்படி சொன்னீங்கன்னா மென்டல் ஹெல்த் கேர் ஆக்ட் 2017 என்ன சொல்லுதுன்னா, அப்படி சொல்கிறவங்க மேலே கண்டிப்பாக லீகலி ஆக்ஷன் எடுக்கலான்னு. சினிமாவில் இருக்கவங்க எதுக்கு அரசியலுக்கு வராங்க அப்படின்னு நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் பேசுகிறத நான் கேட்டேன். சினிமான்றது ஒரு ப்ரொஃபஷன், அதே மாதிரி தான் அரசியல் அப்படின்றதும் மக்களுக்கு சேவ் பண்ணுற ப்ரொஃபஷன். அப்படி பார்த்தீங்களா அரசியலில் இருக்க முக்கால்வாசி பேர் சினிமாவில் நடித்து ஜெயிக்க முடியாமல் அரசியலுக்கு வந்தவங்களாக இருக்காங்க. அப்போ அதுக்கு என்ன பண்ணுறது? நான் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் டிவிக்கே பற்றி. நான் எந்த கட்சிக்குமே சப்போர்ட் பண்ணல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எனக்கு மெசேஞ்சரில் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, நீங்கள் ஏன் டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு. நமக்கு எப்போவுமே ஒரு கெட்ட பழக்கம் இருக்குங்க. யாராக இருந்தாலும் தைரியமாக மனசில் எது சரின்னு படுதோ அதை பேசிடுவோம். உண்மை, நேர்மை, நியாயம், இதில் நான் கரெக்டாக இருப்பேன் எப்போவுமே. பணத்தில் பெரிய ஆளாக இருக்காங்களா, பதவியில் பெரிய ஆளாக இருக்காங்களா அப்படிலாம் நினச்சி சப்போர்ட் பண்ண மாட்டேன். யார் பக்கம் நியாயம் இருக்குது அப்படின்னு மட்டும்தான் நான் சப்போர்ட் பண்ணுவேன். விஜய் சாருக்கு நான் எதுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னா, கண்டிப்பாக ஒரு மாற்றம் வேணுங்க. அவர் கண்டிப்பாக நல்லது செய்வார். ஏன்னா அவர் பணத்துக்காக வரல, பதவிக்காக வரல, கண்டிப்பாக மக்களுக்கு சேவை செய்ய தான் வராரு. அவர் ஆட்சிக்கு வந்த பிறகு தான் அவர் மனநோயாளி இல்லை, மனிதநேயம் கொண்ட சிறந்த மனிதர்னு தெரிஞ்சுப்பாங்க.